வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக மாற்றிய மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான எல்லா எதிர்க்கட்சிகளும் பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுடைய ட்வீட். தாவேகாவோட நாளை ஈரோடில் மக்கள் சந்திப்பு கூட்டம், அதுவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுக மீது 3 வழக்குகள் ஜனவரிக்குள் ஒரு முடிவுக்கு வரும் போது தெரிகிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். ஆனால் வணக்கம். ஆனால் திமுக ஒரு 3 வழக்கு, அது நமக்கே தெரியுது. என்னடா இது எப்படி மூச்சு விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தது. அதில் ஒன்று மணல் வழக்கு. அது ஐஐடி மூலமாலாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து பக்காவாக ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண ஈடிக்கு தடை வாங்கி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த ஊழல் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் பேசப்படல. அதன் பின்பு டாஸ்மார்க்கில் அது நடந்த வழக்கும் ஆகட்டும், இன்றைக்கும் கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் அண்ணன் கேனரன் அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழல். நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேனரன் அவர்களோட ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் வழக்கு பதிவு செய்யலைங்கிறது தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக ஜனவரி 3க்குள் பதில் மனு தாக்கல் பண்ணணும். அதே மாதிரி மணல் வழக்குலையும் ஜனவரி 23க்குள்ளே பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமலாக்கத்துறை மணி லாண்ட்ரி கேஸ் சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்யணும், இல்லை ரெய்டு இல்லை சம்மன் அனுப்பி விசாரிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு மூல வழக்கு இருக்கணும். எதுக்கெல்லாம் அமலாக்கத்துறை உள்ளே வரும்னா, லஞ்ச புகார், முறைகேடாக சொத்து சேர்க்கறது, அரசு டெண்டரில் இந்த மாதிரி மோசடிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வழக்கு பதிவு செஞ்சால் அமலாக்கத்துறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பணம் அபரிதமாக வர பணத்தை இவர்கள் மணி லாண்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்றதுனால இது பொருளாதாரத்தை பாதிக்கிற விஷயம் அப்படின்னு. ஜாப் ராக்கெட் மேட்டரில் தான் செந்தில் பாலாஜி மாட்டுறாரு. சொத்து குவிப்பு வழக்கில் தான் பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையுடைய இதில் இருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணல் கடுமையாக கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை 4800 கோடி ரூபா அளவுக்கு மணல் முறைகேடு நடந்திருக்குன்னு அவங்க ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு வழக்கெல்லாம் பதிவு பண்ணி ரெய்டுலாம் போனாங்க. அதில் அவர்கள் எடுத்துக்கப்பட்ட ஆதாரங்கள் என்னென்னா, ஒரு நாளைக்கு 100 லாரினா எத்தனை ஆயிரம் லாரி போயிருக்குன்றத இருக்கும். இந்த டேட்டாஸ், இந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற டேட்டாஸ், அந்த லாரியிலேயே டேட்டாஸ் இருக்கும். அது பொக்லைன் எந்திரம் மணல் அள்ளுதில்ல, அது எவ்வளோ டன்னு எவ்வளோ எடுக்குது அப்படின்ற டேட்டாஸ் அந்த இதில் இருக்கும். அது போய் அந்த கம்பெனியில் போய் வாங்கினது, சேட்டலைட்டு மூலியமாக திரட்டப்பட்ட தகவல்கள், அப்புறம் இவங்களுடைய லெட்ஜர் புக்கு, போலி பில்லு, அதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, 700 கோடியா 4 சில்லற கோடி ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து அவர்கள் வழக்காக தொடுத்தாங்க. அதுக்கு மூல வழக்காக இந்த சம்பந்தப்பட்ட இதில் ஒரு இது நடந்தது, தாக்குதல், விஏஓ மேலே தாக்குதல், அந்த இதெல்லாம் நடந்தது. அந்த வழக்கை பேஸ் பண்ணி வந்தாங்க. இவர்கள் அதையே பேஸ் பண்ணி போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்க. நீங்கள் மூல வழக்கு இதுக்கெல்லாம் வருவீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்குது, நாங்கள் எடுத்த ஆதாரம் இருக்குல்ல, இந்த மாதிரி இவ்வளோ ஆதாரம், பொக்லைன் எந்திரம் அந்த லாரிகிரி எல்லாமே லோனில் வாங்கியிருக்காங்க. அந்த லோனை உடனே கட்டி முடிச்சிருக்காங்க, அதுவும் கேஷாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. இந்த ஆதார அடிப்படையிலாவது வழக்கு போடு, அதை வச்சா நான் உள்ளே வரேன்ட்டு கொடுக்குறாங்க. அதை இவர்கள் கண்டுக்கலன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் கோர்ட்டு 23ஆம் எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் போன தடவை வாதாடினாங்க. இப்போ கோர்ட்டு கேட்டிருக்குது. இது ஒன்று. டாஸ்மாக் வழக்கில் ரெய்டு அதில் பல பிரச்சனை 2 நீதிபதிகள் 3 நீதிபதிகள், 3வது நீதிபதி சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்தில் தடை, இடைக்கால தடை. மறுபடியும் அந்த வழக்கு வரும் பொழுது நாங்கள் போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் வழக்கு வந்ததுனால நாங்கள் போனோம் அப்படின்லாம் சொன்ன பொழுது, உங்கள் ரைட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு ஒரு வாதம் போச்சு. அப்படியா, அப்போ அந்த விஜய் மண்டல் வழக்கில் அந்த வழக்கு முடியும் பொழுது அதில் இருக்கிறத வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் போங்கன்னு அந்த தடை அப்படியே இருக்குது. அது அந்த வழக்கு இதாகிடுச்சுன்னா டாஸ்மார்க் வழக்கு உயிர் வந்துடும். இல்லாட்டி ஒருவேளை இப்போ புதுசாக வந்திருக்க தலைமை நீதிபதிகிட்ட மீண்டும் ஏதாவது முறையீடு போய் ஓகே நீங்கள் விசாரிக்கலான்னு சொல்லிட்டா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டாஸ்மார்க்கு. கேஎன் நேரு இதில் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இந்தியன் பேங்க்கில் வாங்கின ஒரு கடன், அதை ஒட்டி வந்த வழக்கு, சிபிஐ வழக்கில் பேஸ் பண்ணி இவங்க ரைடு போகிறதுல ஏராளமான டீட்டெயிலு இந்த
நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த டாக்குமெண்ட்ஸு, பல நியமனங்கள், அதுக்கப்புறம் டெண்டரு, இது எல்லாமே கிடைக்குது. முதல்ல இந்த நியமனங்களில் ஜாப் ராக்கெட் நடந்திருக்கு. 150 பேருக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு அது ஆதாரத்தோடு கொடுத்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதி வழக்கு பதிவு செய்யுங்கன்னு கொடுக்குறாங்க. அது வழக்கு பதிவு நடக்கலை. ஆனால் லெட்டர் எப்படி கிடச்சிருந்ததை பற்றி போகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது ஒன்று. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜூன் டிசம்பர் 3ஆம் தேதி இது டெண்டரு, அப்புறம் அந்த மத்திய அரசுடைய நிதி, இந்த மாதிரி பல விஷயங்களில் நபார்டுடைய நிதி, டெண்டர், இது கட்டுமானங்கள், பல விஷயங்களில் வந்து பெரிய அளவில் கமிஷன் கைமாறி இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட உட்பட பலரும் இதில் இருக்காங்க. அதிகாரிகள் 7% 10% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் போட்டு அந்த ஒரு லெட்டர் எழுதி அதுக்காக வழக்கு பதிவு செய்யணும் கொடுத்து, அதுவும் இல்லை. இப்போ இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்த உடனே நீதிபதி இப்போ உயர்நீதிமன்றம் 2 பேரும் பதில் சொல்லுங்கன்னு 3ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அதனால் இதில் பதில் வர்றது பொறுத்துலாம் வந்து இந்த வழக்குடைய தன்மைகள் அடுத்தடுத்து எப்படி போகுன்றது தெரியும். இதுக்கு நடுவில் இவர்கள் இதை அரசியலாக்கி ஈடியை வச்சு எங்கள்கிட்ட உள்ள வர்றாங்க, அதை வச்சு வராங்க, இதை வச்சு வராங்க, எதை வைத்து வந்தாலும் நாங்கள் தமிழகம் தலைகுனிய விட மாட்டோம் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குது. ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த 3 வழக்குங்க, இது போக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு, அதை டிஎம்கே அவரு நேற்று போய் ஜாமீன் தளர்வு பண்ணிட்டாங்க நான் ஆஜராம அப்படின்னொன்னா, அது ராசா அதெல்லாம் ஜாமீன் தளர்வு, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது பிஎம்எல்ஏ கேஸு, ஆஜராகி தான் ஆகணும், புரியுதா அப்படின்னாங்க. ஆஜர் ஆகலைன்னா சிக்கலாகிடும். வேணும். அதனால் ஆஜராகதான் அது நேற்று அது நடந்துருக்குது. இது தொடர்ந்தன தாவேக்காவோட நாளை வந்து ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு, விஜய் மக்கள் சந்திப்பு, அண்ணன் கேஎஸ் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த மக்கள் சந்திப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி பரபரப்பாக பேசிட்டு இருந்துச்சு. நேற்று அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஈரோடுக்கு வந்திருக்கிறாரு. மாலையில் மாலை பிரச்சனைங்கிற மாதிரி ஒரே மாலை பிரச்சனையில் ஒரு கோஷ்டி பூசல். இன்றைக்கு ஆதவ் அவர்கள் போயிருக்காங்க, அருண்ராஜ் அவர்கள் தனியாக சென்றிருக்கிறார். இந்த மாதிரி கோஷ்டி பூசல் ஊசலாடுகிறதா தாவேக்கா? கோஷ்டி வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளாக. செங்கோட்டை வந்த அப்புறம் இப்போ பப்ளிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கட்சியினர் மத்தியிலேயே இப்போ தெரியுது அதில் யார் ஆள், அவர்களை கண்டெடுந்து கலையில் இருக்கிற வேலையை புசி ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதிமுக தனி ஒருவனாக இருந்தவர் அது அவரால், நான் தான் சொல்லிட்டேன், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை மட்டும் பார்க்கணும். புசியுடைய பவர் தெரிஞ்சுக்குவார், பவர் அந்த மாதிரி பவர்னு வரும். இதில் ஏற்கனவே புசி இப்படி ஒரு இன்செக்யூரிட்டினால யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்கினாரு. ப்ளஸ்ஸு ஜானு, நம்ம இந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், நான் ஒன்றும் சும்மா ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் திட்டுறது இல்லை, இவர்களை பிடிக்கலன்னு திட்டுறதெல்லாம் கிடையாது. வந்த புதுசில் இவர்களை நல்ல ஒரு அவர் விக்ரவாண்டில் பேசலாம் பார்க்கும்போது நல்லது ஒரு மாற்றத்தோடு வராருன்னா ஆதரித்து பேசணும். முதல் முறை ஆதரித்த பத்திரிகையாளர் நான் தான். மற்ற மூத்த பத்திரிகையாளர்லாம் விளங்க மாட்டார் இப்படிலாம் சாபம்லாம் விட்டாங்க. இன்றைக்கி அவங்களாம் கொஞ்சம் பேர் ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வச்சிங்களேன். கிண்டல் அடித்து பேசணும்லாம் இன்றைக்கி ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, வந்த கொஞ்ச நாள்லேயே உள் விவகாரங்கள்லாம் தெரிய ஆரம்பித்தோன்னா, இந்த பெரிய சத்ருனா எதிரி சமஸ்கிருத வார்த்தையாது, பெரிய எதிரியை யாருன்னா புசியும் ஜானும் தான். இந்த கட்சி விளங்காமல் போனோம் அப்படின்னா 3 பேர். ஒன்று விஜய், ரசிகர்கள் கோவப்படக்கூடாது. ஏன் கோவப்படக்கூடாதுன்னா, எந்த வித நாலேஜும் இல்லாமல் புசியை பொதுச் செயலாளராகவும் ஜானை ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணது விஜய். அதனால நடிகர் விஜய் சொன்னதை ரசிகர் கோவப்படணும், நம்ம தலைவர் விஜய் கோவப்பட அரசியலை தான் சொல்கிறோம். ஆமாம். அப்போது எந்த வித முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த இதில் திருக்குறளில் வர்ற மாதிரி இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல், அந்த குறளுடைய இதுக்கு மாறாக இதனை இவன் செய்ய லாய்க்கில்லாதவன் என்று தெரிந்தும் அதனை அவன் கை விடல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் கூட லாய்க்கு இல்லாத ஒரு மனிதரை கூப்பிட்டு வந்து, நமக்கு ஒன்றும் தெரியாது, அந்த இடத்த ஈடுகட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆளை போட்டால் அவர் பார்த்துக்குவார். நம்ம ஃபேம், நம்மளுடைய முகம், நம்ம போய் நின்னா ஓட்டு, அதை நம்ம பயன்படுத்துவோம். இவருடைய திறமை ரெண்டும் இணையும் பொழுது கட்சி அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கணும். ஆனால் விஜயுடைய இன்எஃபிஷியன்சி, அவர் புசியை பெரிதாக நம்பி போடுகிறார். அப்போது பிரச்சனை எங்கன்னா விஜய்கிட்ட. ரெண்டாவது இன்எஃபிஷியன்சி,
ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே தெரியாத வெறுமனே என்ன சொல்கிறது கோபத்தையும் குரூரத்தையும் மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இயங்குகிற ஒரு நபரை தூக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்ட உடனே அவர் உங்கள் சினிமாவுக்கு வேணால் ஏதாவது பண்ணிங்கன்னு சீனை போட்டிருக்கலாம். அரசியல்ன்றது வேறு, அது அவருக்கும் தெரியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த 2.5 வருஷத்தில் அவருடைய செயல்பாடை பார்த்து சொல்கிறேன். அதால் தெரியும். மற்றபடி எனக்கு ஜான் யாருன்னு தெரியாது. அவருக்கு மைக்கை மாட்டி விட்டு கோட்டை சூட்டை மாட்டி விட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த கிறிஸ்துவ அந்த போதகர் மாதிரி அந்த இதில் நடக்க விடுவாங்களே அங்கேயும் பவர் தான் அந்த மாதிரி நடக்க விட்டு அவரை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி, அவரை போய் காமெடி பீஸ் ஆகிற வேலையெல்லாம் அவரை ட்ரால் பண்ணுற அளவுக்கு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறதுல பெரும் பங்கு ஜானுக்கு உண்டு. ரஜினியை ட்ரால் மெட்டீரியலாக மாற்ற ட்ரை பண்ணாப்புல, ரஜினி உஷாராயிட்டாப்புல. அங்கே போயிட்டு முதலமைச்சராக இருந்த சித்தராமையாவை தன்னுடைய பெரும் முயற்சியால் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் ஏடிஎம்கே போனால் தொத்தி விட்டாங்க. இன்னும் பல இடங்கள் போனால் எங்கேயும் எடுபடல. கடைசியில் சினிமாக்கெல்லாம் 2-3 படத்துக்கு பண்ணி கொடுத்தோன்னா விஜய் பிடிச்சி போச்சு. அது தானாக ஓட போகுது, இவர் தான் ஓட வச்சோன்ற மாதிரி ஒரு பில்டப்பில் நாயகன். அதனால் பிடிச்சிச்சு. இன்னொன்று வேறு சில காரணங்கள் இருக்குது 2 பேரும் இணையறதுக்கு. அதில் அவர் ஏற்றுக்கிட்டார். அப்போ அவரை எடுத்ததும் இவரை எடுத்ததும் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. யாரையும் ரொம்ப பேர் ஒரு மாற்றம் வர்ற கட்சியாக இருக்குது அப்படின்னு விரும்பி வந்தவங்க யாரையுமே சேர்க்காம இருந்ததுனால கட்சி அப்படியே உக்காந்துருந்தது. அடுத்த கட்டம் போராட்ட வடிவங்களோ மற்ற கட்சியை கட்டமைக்கிறதோ இல்லை மற்ற இதுலையோ இளைஞர்களை அரசியல் படுத்துறதுலையோ எதுலேயுமே 2 பேருக்குமே நாலேஜ் இல்லை. அப்போவும் உட்காந்துருந்தது. 3ஆவதாக இவங்களோட விட ஒரு பெரிய நாலேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரண்டான்ட்டு அவர் வந்தார். அவர் ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர்கிட்ட இருந்தார் இவர்கிட்ட இருந்தார்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், இல்லை அவரை செயல்படாமல் பண்ணியிருக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று. அவரும் வந்து அப்படி இப்படி பண்ணிக்கின்னு அவர் ஆஃபீஸ் தான் சென்னையுடைய தலைமை அலுவலகமாக மாறி போச்சு. எல்லாம் அங்கே போய் உக்காந்துக்கின்னு அப்போ கூட நமக்குன்னு ஒரு ஆஃபீஸு சென்னையில் எல்லோரும் உட்கார்ற மாதிரி தொடங்கணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை யாருக்குமே. அது ஒன்று. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் விஜயுடைய நண்பர்னு நான் வந்து அப்படி பண்ணேன்னு அவர் வந்தார் அருண்ராஜ். நீ எவ்வளோ பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். எங்கேயும் வராத, நீ அப்படியே அவுட்லேயே சுற்றினுரு அப்படின்னு பூமிக்கு வெளியே சுற்றுற மாதிரி சுற்ற விட்டாங்க. அங்கே போய் பேசு இங்கே போய் பேசுது. அவருக்கு அதுதான் போதுன்ற அவர் திருப்தியில் அவர் பேசி சுற்றிட்டுருக்காரு. அடுத்து இவராக பார்த்து 2 பேர் எடுத்தார். அவங்க மொத்தத்தில் யாரும் நகர மாட்டாங்க. இவங்களா ஒரு பாட்டு ரெடி பண்ணிக்குவாங்க, நெஞ்சில் கை வச்சு பாட்டு பாடுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டம் முறையாக இருக்காது, கட்சியுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. சார்பு அணிகள் யாரையுமே போடலை. இளைஞர் அணி தலைவர் யாருன்னு தெரியுமா? சரி, கிடையாது. செயலாளர், மாணவர் அணி, மகளிர் அணி, மாவட்ட செயலர்னு போடல. பல இடங்கள் மாவட்ட செயலர் போடல. ஏன்னா சண்டை, இவருக்கு வேண்டிய ஆள் அங்கே இல்லை, புஷிக்கு வேண்டிய ஆள். அப்போது அவர் போட தயங்குறாரு. இல்லையா, புஷியை கவனிக்கிற ஆள் அங்கே இல்லை. அதனால் இது புஷி எந்த அளவுக்கு மோசமானவர் நான் சொல்கிறேன். இது நான் சொல்லங்க, அவங்க கட்சியில் சொன்னது. தென் மாவட்டத்தில் ஆலங்குளம் தொகுதி இருக்குல்ல, மனோஜ் பாண்டியன், அதை சேர்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர் புஷியை பார்த்து சில கட்சி நலன்லாம் அவருக்கு ஏற்ற சில விஷயங்கள்லாம் நிறைவேற்றி அவர் வந்து புஷிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை ஒரு நிர்வாகி அறிவித்து நீ வாங்க அப்படின்னு. ஏன்னா பணக்காரங்களை பார்த்தா புஷிக்கு பிடிக்கும், பணம் படைத்தவர்களை பார்த்தா டாக்டர் பிரபு இந்த மாதிரி பலரை பிடிக்கும். கொண்டு வந்து இது பண்ணிவிட்டு அவர் வந்தவர் புஷிக்கு அடங்கி தான் இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இரு, நீ என்ன வேணால் எனக்கு பண்ணு, ஆனால் எனக்கு அடங்கி தான் இருக்கணும். நான் எந்திரிச்சா நீ எந்திரிச்சு நிற்கணும், நான் அப்படி திரும்பினா நீ அங்கே திரும்பி பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும். நான் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டுனா நீயும் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு தான் போடணும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், சோம்பப்படி காரணம். அந்த மாதிரி சோன்பப்படி வைக்கிறவங்க என்ன தெரியுமா, அந்த 2 வீலரில் ஏன் போகிறாருன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. அவருக்கு தெரிஞ்சு அதாங்க. எதுக்கு யார் அப்படிலாம் போனால் தான் விஜய்கிட்ட வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பிச்சா பாடுறா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, விறுவிறுக்க போகிறாரு அப்படின்னு. அதனால் அது அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, விஜய் மேடையில் பார்த்துருக்காப்புல, அவர் ஒரு 10 நிமிஷம் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, புஷி மோசம், புஷியை வச்சுருந்தீங்கன்னா கட்சி விளங்காது அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அண்ணன் எங்கள் மாவட்டத்துக்கு வாங்கினேன், ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பேசணுன்னு கொஞ்சம் அப்படி எப்படி இது பண்ணி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது விஜய் சரின்னு சொல்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிருக்குமே. மேலே உள்ளே எடுத்துக்கணும். அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார். என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பிரச்சனையும் விஜய்கிட்ட தாங்க, ரிசீவ் பண்ணுறதுல பிரச்சனை அவருக்கு.
ரிசீவ் பண்ணுறதுல பிரச்சனை ஏன் சொல்கிறேன்னா, ரிசீவ் பண்ணுறதுல பல வகை இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னால் ரிசீவ் பண்ணுறது. 2வது பத்திரிகைகள் எழுதுறது, மற்ற எழுதுறத ரிசீவ் பண்ணுறது. 3வது சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வர்றதை ரிசீவ் பண்ணுறது. 4வது தன்னை நல்வழிப்படுத்துகிறவங்க, நண்பர்கள் இவங்கள்ட்ட சொல்கிறத ரிசீவ் பண்ணுறது. இதை ரிசீவ் பண்ணி அவர் சொந்தமாக முடிவெடுக்கணும். ஆனால் இது எது இந்த 4மே செய்ய மாட்டாங்கிறார். யாராவது சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படியே பார்த்துன்னு கேட்டுன்னு இருக்காப்புல. அது இப்படி போயிடுது. இவன் நினச்சினுக்கிறான் நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்டாருன்னு. அப்புறமா தலையாட்டிக்கிறாரு. ஆனால் புஷி என்ன சொல்கிறாரோ அதான். புஷிக்கு எப்படி சொல்லணும், அழகாக தெரியும், எந்த நேரத்தில் சொல்லணும்னு அவருக்கு தெரியும். இன்னொன்று அதே மாதிரி தான் ஜானோ பைபிள்லேருந்து 2 வசனத்தை சொல்லி முடிச்சிருது, என்ன பண்ண முடிச்சு விட்றாப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தொழிலதிபர் நெருக்கமாக பேசுனதை இவர் பார்த்துட்டாரு. அதோட அவ்வளோதான். முடிஞ்சது. யார் நீ எனக்கு எதாவது செஞ்சிரு, அதெல்லாம் கணக்கு இல்லை. அது வரைக்கும் பண்ணியாச்சு. 1.5 விஜய் 10 நிமிஷம் பேசிட்டார்ல, அவ்வளோதான். இடத்த கழிப்பணும், கட்சி விளங்குமா? இப்படி மாவட்டம் முழுவதும் பண்ணதில் பலரும் வெறுப்படைஞ்சு போய், அதாவது உண்மையாக உழைக்கிறவன் இருக்கான்ல, அவன்கிட்ட காசு இருக்காது, விஜய்க்காக வந்திருப்பான். கட்சின்னு நீ ஆரம்பிச்சுன்னா ஓரம் கட்டினா அவன் எப்படி இருக்கும்? கை காசை போட்டு மன்ற வேலைகள் பார்த்துருப்பான். நான் வந்தவொன்னே ஒரு மாறுதலை கொண்டு வரலான்னு. இவரும் கண்டுக்கல, விஜயும் கண்டுக்கலன்னா அவன் வெறுத்து போய் தான் இருப்பான் கிட்டத்தட்ட. இப்படி வெறுத்து போனது 1-2 பேர் தான் இப்போ டிஎம்கேக்கு தாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட டிஎம்கேல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு டீமு இதாச்சு. அவன் நான் புஷியால் உன்னால் என்ன முடிஞ்சா பண்ணிக்க பார்த்துக்கோன்ட்டாப்புல அந்த மணிகண்டன். எஸ்சிசி சேர்த்துட மாட்டாங்கண்ணே, எஸ்சிசி சேர்த்துட மாட்டேன். எஸ்சிஎஸ்சி போன கிறிஸ்மஸுக்கு பையனை பற்றி பேசுறதுக்கு கேட்டிருக்காரு. நானும் தலைவரும் 1 to 1 பேசினோம். உங்களை பற்றி சொன்னேன், நீங்கள் தான் அவருக்கு அப்பான்னு சொன்னேன், அதிகப்படுத்தி வச்சுருங்க. அதனால் 45 நிமிஷம் அப்படின்னு அவர் வெறுத்து போயிட்டார். என் பையன்ட்ட நான் பேச 45 நிமிஷம் டைம் கொடுக்குறியான்னு. அவர்கிட்ட இப்போ ஒரு அதிகாரிகள் சில பேர் பேசியிருக்காங்க. பேசினப்போ சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களை மாதிரி தான் நானும் எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் பார்ப்பேன், கிட்ட வந்து நான் நல்லா இருக்கிறியான்னு கேட்டு போயிடுவாப்புல, அவ்வளோதான் முடிஞ்சது. அதனால் நீங்கள் எதாவது சொன்னால் அவங்க ஆளுங்க யாராக இருப்பாங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். என்கிட்டலாம் சொல்லாதீங்க, அப்பா நினச்சிட்டுலாம் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா நானே அவரை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது, இதுதான் யதார்த்தம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்னொன்று அவரை விட்டா அவர் 2 புஷியாக மாறிடுவார் அவர். விஜய் சுத்தியெல்லாம் அப்படி தான். அப்போது இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அதை வந்துட்டியா, என்ன மாரி செஞ்சிருவியா நீ? அண்ணா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைண்ணா, தம்பி நீ இல்லைன்னா நான் இல்லை தம்பி, நீ சொல்லு நான் செய்கிறேன், தம்பி வளர்ந்த தம்பி ஆகுறீங்க, செம்ம நாளைக்கு தம்பி உங்களுக்கு நான் பண்ணுறேன், ஆனால் நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன், அதான் அதோடைய அர்த்தம். அதே தான் அவரும். இவர் எப்படி கவுத்துனா நம்ம அது வரலான்னு. மற்றவங்களும் அப்படி தான். லாஸ்ட்டில் எல்லாரும் உக்காந்து பிக்பாஸ் வீடு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாக பேசிக்குவாங்க. ஆனால் ஒருத்தர் எப்படி காலை அவங்கவுங்க கேம் தனிக்க கேம், அதனால் கப்பு யார் அடிக்கிறதுன்ட்டு தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி இது ஆயிடுச்சு. இப்போ இதில் என்னென்னா லேட்டஸ்ட்டு சமீபத்தில் ஒரு பெரிய கோஷ்டி முதல்ல வெடிச்சது. இப்போ அது ரொம்ப முட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல எனக்கு. 2வது இந்த கூட்டம் செங்கோட்டையன் வந்த பிறகு இந்த ஒரு கூட்டம் எல்லாம் புஷிக்கு எதிராக செங்கோட்டையனை போய் நோக்கி சாயிறாங்க. அவர் ஏதோ மாபெரும் தலைவர் நினச்சிக்கிட்டு, அட்டு பீஸுன்னு தெரியாது இவங்களுக்கு. அந்த அட்டு பீஸுக்கிட்ட புஷிக்கு தெரிஞ்சிச்சு, அது ஆகா அண்ணன் அட்டு பீஸுரா அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணன் நீங்கள் ஆணையிடுங்க நான் செய்கிறேன், இது ஆதவிட்ட பேசுகிறேன், அதே வசனம் நீங்கள் சொல்லுங்க நான் ஓடியாரேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்ன அண்ணா ஆ சொல்கிறக்கே சத்தியமா அப்படின்றதுல அசத்தியமா அப்படின்வாங்களா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் சத்தியமாடா அப்படின்வான், ஆவை சேர்த்துவான். ஆமாம், அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் எங்கே சத்தியம் பண்ணேன், அந்த மாதிரி அண்ணன் நான் பண்ணுறேன்னே முடிச்சு விட்றேனே அப்படின்ட்டு. யாரை அப்படின்னா தான் தெரியும். அதனால் இந்த இது வந்து அவருக்கு செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிடும். இதில் செங்கோட்டையன் ஏதாவது ஸ்கோர் பண்ணார்னா புஷி கை கொஞ்சம் இறங்கிருக்குன்னு அர்த்தம். செங்கோட்டையெல்லாம் ஒன்றும் பண்ணல, வழக்கம் போல் விஜய் வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டார்னா அண்ணன் புஷியை ஒன்றும் பண்ண முடியாது. அதை மீறியும் புஷி பண்ணுவார். இப்போ என்னென்னா மேடையில் யாரை ஏற்றுறது, ஏன்னா இது முத்திட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ புஷி முடிவெடுக்கிறாருன்னா வேறு யாரும் பேசக்கூடாது. செங்கோட்டை அண்ணன் நீங்கள் பேசுங்க, புதுசாக வந்த இவர் பேசணும், நாஞ்சில் சம்பத், அப்புறம் தலைவர் பேசிட்டு வந்துட்டாருன்னா உங்களை எல்லாரையும் வச்சு செய்கிறாருன்னு அர்த்தம். இதை மீறி அவங்களும் பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் செங்கோட்டையன் என் ஊர்பா நான் முடிவு பண்ணுறேன்ற மாதிரி போச்சுன்னு அர்த்தம். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன டக்கர் அடித்தாலும் விஜய் 10-15 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். அதில் சப்ஜெக்ட் இருக்காது. செங்கோட்டையன் நீங்கள் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு பத்திரிகையில், இவ்வளோ பெருத்தா தம்பி 1/2 மணி நேரமாக பேசணும், எல்லாருடைய ஆசையும் தான். 1/2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. நான் கேட்குறேன்,
டாஸ்மார்க் பிரச்சனை நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கலாம். திருநெல்வேலியில் 6 மாணவிகள் மது அருந்துறாங்க. அதான் இங்கே ஒருத்த நாடம் இது ஒரு இப்போ 2 பசங்களை சீனியர் பாய்ஸ் போட்டு அடித்து பீடி குடிக்க வச்சு கிருஷ்ணகிரியில் 10th +2 மாணவர்கள் 10-15 பேர் சேர்ந்து +2 பையனை அடித்து கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே மது போதை கலாச்சாரன்றது பெரிய அளவில் இருக்குது. டாஸ்மார்க்கில் இன்றைக்கி ஒரு லேடி தன் கணவனை கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு மாவட்டத்தில். இந்த மாதிரி கணவனை மனைவி கொள்வது, மனைவியை கணவன் கொண்டது 2-3 நாள் முன்னாடி வந்தது. எல்லாம் மது போதை. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணமாக அமையிற டாஸ்மார்க்கு போதை வஸ்துகளை எதிர்த்து இது வரைக்கும் விஜய் பேசலை. உண்மையிலே யோகியராக இருந்தால் நாளைக்கு பேசணும். பேசுனா இன்னும் நல்லா தான் இருக்கும். விஜய் யோகியராக இருந்தால் நாளைக்கு போதை கலாச்சாரத்துக்கு எதிராக பேசணும். தான் தம்ப்நெயில். ஏன்னா அவர் இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. நானும் பல தடவை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். விஜய் யோகியராக இருந்தால் மணல் கனிம வளங்களை பற்றி பேசணும். விஜய் யோகியராக இருந்தால் பள்ளி கல்வித்துறை எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கின்றதை பேசணும். விஜய் யோகியராக இருந்தால் இந்த ஊழல், விலைவாசி உயர்வு, பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்களை பேசணும். இது எல்லாம் பேசுகிறாரு, தொட்டு பேசுகிறாருன்னா விஜய் வந்து ஒரு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். ஆனால் சொன்னால் தப்பாக நினைச்சிடாங்கண்ணே. இது ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குண்ணே. எங்கள் அண்ணன் யோக்கியத்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் டெஸ்ட் வச்சிங்கன்னா இவ்வளோத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு அவர் எங்கே போவார்? இல்லையா, தேர்தல் தான் வந்துட போகுது ஏப்ரலில். அப்போ நாங்கள் அப்படி தான் டெஸ்ட் நீ உனக்கு படிக்க டைம் கொடுத்தோம். நீங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய கொஷின் பேப்பர் கொடுத்தா இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஏம்பா 2 வருஷமாக நீ கிளாஸில் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருந்தேன்னா இது பிரச்சனை இல்லை. நீ எந்த சிலபஸையும் தொடரல, அவுட் ஆஃப் சிலபஸ். ஆமாம். இப்போ வந்து பேப்பர் நிறைய தான் இருக்குன்னா மேட்ரு தான் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அது என்ன, எதுக்காக இப்படி பேப்பர் நிறைய வச்சிருக்காங்க? அது ஜான் ஆரோக்கியசாமி தான் கேட்கும். ஒருவேளை ராகம் சங்கீதம் மாதிரி எழுதி கொடுக்குறாங்களோ கோடு போட்டு. அது வந்து அப்படி இருக்காது. இது பண்ணிட்டு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கையை அப்படி தூக்கி அப்படி பார்க்கணும். ஓ, அதுதான் பெருசாக இருக்கும். அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன், இப்படி ஏசுநாதர் மாதிரி. அதனால் விஜய் நாளைக்கு மக்களை மட்டும் இல்லை செங்கோட்டையும் சேர்த்து ஏமாற்ற போகிறாரு. அது உறுதி. கண்டிப்பான ஈரோடு வரும்போது கண்டிப்பான முறையில் பேசப்படுறது பெரியார் அவர்களை, அவரோட அதெல்லாம் நாளைக்கு பேசுகிறோம். எங்கள் கொள்கை தலைவர் பெரியார், பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறேன் பெரியார் அப்படி இப்படின்னு இளம் பெரியாரையும் இன்று தமிழகம் கண்டு கொண்டிருக்க அப்படிலாம் பேசுகிறோம். கண்டிப்பாக பெரியார் விஷயத்தை பேசும்போது திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் என்ன பேச வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா ஈரோட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேயே இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்குது. அதை வந்து இஸ்லாம் இந்துக்களுக்கும் இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு கோயில், அங்கேயும் முருகர் கோயில் ஒன்று இருக்குது, சென்னிமலை நினைக்கிறேன் அந்த கோயில் பேர். அங்கேயே அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எப்படி கையாள வாய்ப்பு இருக்கும்? பெரியார் மண்ணில் திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி பேச வாய்ப்பு இருக்குமா? திருப்பரங்குன்றம் அதில் நேற்று கூட அண்ணாமலை கேட்டார், ஏதாவது ஒன்று சொல்லி தொலை. கம்முன்னு இருக்கும். கம்முன்னு இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஜம்முன்னு வாழ்க்கை போகணும்னு நினைக்காது. இது அரசியல். ஆமாம், உன் நிலைப்பாடு என்னன்னு சொல்லு அப்படின்னு. எங்கே நமக்கு தான் எதுலேயுமே நிலைப்பாடு இல்லையே. இன்னைக்கு கேஎஸ் அண்ணன் கேட்டாப்புலண்ணே, நம்ம அண்ணன் குசி மாதிரியே சொல்லணும். கேஎஸ் அண்ணன் கேட்டாப்புல அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏங்க 1008 வேலை இருக்குங்க, மெதுவாக அதை பற்றி பேசுவாங்க. முதல்ல எங்கள் அண்ணன் வராதுங்க, தலைவர் வரட்டும், தலைவர் வந்ததுக்கப்புறம் மற்றது வரது அப்புறமேட்டு பேசுவாங்க. தேர்தல் 1008 வேலை இருக்குதுங்க, மெதுவாக பார்த்துக்குவோம் அப்படிதான். அப்போது சொல்லியிருப்பாங்க, இப்படி தொட்டா பிஜேபி பிடிபின்ட்டுருவாங்க, இப்படி தொட்டா வேறு மாதிரி ஆகிடும் பிரச்சனை, அதனால் கம்முனுங்கிறது நல்லது, ஜம்முன்னு வாழ்க்கை போகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் திருப்பரங்குன்றம் அதான் நாளைக்கு சொல்கிறேண்ணே. அது மட்டும் இல்லைங்க, அதிமுக என்டிஏ கூட்டணியில் வர போகிறீங்களா இல்லையா, உங்கள் நிலைப்பாடு என்ன? அதாவது நான் திமுக வீழ்த்துறது முதல் குறிக்கோள், ஒரு சேர என்டிஏக்கு எதிராகவும் தான் களம் காண்கிறோம். நாங்கள் என்ன முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க கூட தான் கூட்டணி, என்டிஏ கூட கூட்டணி இல்லை. பாஜகவுடன் உடன் வருகின்ற அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு நாளைக்கு அறிவிப்பீங்களா? வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதே தமிழ் எல்லா யூடியூப் சேனலும் எல்லா சேட்டலைட் சேனலும் நாளைக்கு அறிவிப்பாங்க. ஆனால் அவர் அறிவிக்க மாட்டார், ரீகோட் பண்ணுவாங்க. இதே சார் இதை பேசுவார், இது இல்லைப்பா இதைத்தான் பேசுவார். ஏய் இவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு நான் இதைத்தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டு எல்லாரும். ஆனால் எல்லாரும் சிந்திக்காத விஜய் சிந்திக்காப்ல, அந்த வேலை பாராட்டணும். அந்த அவர் எங்கே சிந்திக்கிறார்? ஜான் ஆரோக்கியசாமியில் சிந்திக்க வைக்கிறாரு. இன்னொன்று இந்த தடவை யார் எழுதுறது, நானே கேட்டேன் இதுவே, அந்த பாண்டிச்சேரி யாருப்பா எழுதி கொடுத்ததுன்னு. சார் அவனை தான் தேடின்னு இருக்கிறேன் சார்ன்றாங்க. அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அரிய பல கருத்துக்கள் சொன்னாங்க. அதனால் நாளைக்கு ஜானு வேலையை பாரு, நான் ஸ்பீச் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம்.
ஈஸியா தமிழகத்தில் இன்றைய நாளில் 3 செகண்ட் கேப் விடுவோம், அதில் தெரிஞ்சிடும். நமக்காக 5 செகண்டு. இப்படி இருந்துச்சுன்னா செங்கோட்டையனுக்கே வெண்டக்காய். ஆமாம். எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அதிமுக அணி ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிங்களா? யார் யார் சார் ஒன்றிணையணும்? அது யார் யார் ஒன்றிணைய வேண்டும் என்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யணும். அப்போ நீங்கள் எதுக்கு ஐயா வெளியே வந்தீங்க? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஐயோ என்ன இப்போ வாழைப்பழ கதை சொல்லுகிறேன். இவர் தான் இதுதான் அவர். ஏன்னா ஒரு சிவி சண்முகம் அதிமுக வந்திருந்தார் தாவேகாக்கு அப்படின்னா பேச்சு வேறு மாதிரி இருக்கும், அது வேறு லெவலு. இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காருன்னா வேறு மாதிரி இருக்கும். இல்லையா யாராவது ஒரு நல்ல ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்கள பண்ணியிருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தான் எதுவுமே இல்லையே. அப்படியே போவாப்புல ஜானு, அப்படியே தள்ளாடிக்கிட்டே போவாப்புல. யார் இதுரா தம்பி இங்கே வா, ஒரு ஸ்பீச் ஒன்று எழுதணும் தெரியா. போன தடவை ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, ரொம்ப தப்பாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, நான் வல்சராகத்தில் தான் இருக்கார் துணை இயக்குனர், ரொம்ப இதுவாக எழுதி கொடுத்துறாப்புல. நாங்கள் உட்காந்து திருத்த வேண்டியதாகுது, கஷ்டமாக இருக்குது, பேச கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுற, யாராவது ஒருத்தர் எழுதி கொடுப்பான்னு என்ன பண்ணுறது. இந்த மாதிரி தான் ஓடுது நிலமை. நேற்று பேசும்போது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்கண்ணா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட, எப்படிலாம் எத்தனை எக்ஸிட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? அதற்கு நான் இத்தனைக்கு யோ 2-4 இதுக்குள்ள இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஏங்க அதான் சொல்கிறாருங்க. நம்ம ஆள்கிட்ட கேட்டிங்க வச்சுக்கிங்க புஷிட்ட எத்தனை எக்ஸிட் எத்தனை என்ட்ரி எத்தனைங்க தலைவர் வந்து அறிவிப்பார் சொல்லி அப்படியே மனோகரமாக தள்ளினே போவார் மைக்கை. நம்மளால் நினச்சிக்குவான் காரில் ஏறணும்னு சொல்லுவாருன்ட்டு. அதில் வேறு பிட்டை போடுவான். ஏங்க ஈரோடு மாவட்டம் நல்ல மாவட்டம், பெரியார் பிறந்தது, உங்கள் 50 தலைவர் இருக்க மாவட்டம், இந்த மாவட்ட ரிப்போர்ட்டரையாவது கொஞ்சம் மதிங்க. அவ்வளோதான். கதவை திறந்தோன்னா அவன் சொல்லுவான் உள்ளே உட்காந்துட்டேரியா போங்கயா. இதில் நான் முதல்ல நம்ம பார்க்கோம்ண்ணே, வேட்பாளர் தலைவர் தான் அறிவிப்பார்னு ஒரு தீர்மானம் போட்ட கட்சி இது தானே. அது மேட்ரு என்னன்னா அதான் சொல்கிறேன், ஆளாளுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாருன்ற. நானே என்ன வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. அந்த இடத்துல செங்கோட்டையன் கேட்டிருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணிக்கலான்னு அவர் இது மாதிரி நினச்சிருப்பாரு. நம்மளால் ஏஞ்சி நான் யாருன்னு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. இதில் கோஷ்டி சண்டை இப்படி முட்டின கோஷ்டி சண்டை. நேற்று பார்த்தீங்கன்னா மாலை போகிறதுல தருமபுரிக்கும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ள சண்டை. தருமபுரி மாவட்ட நிர்வாகி மாலையை போட்டு எங்கள் மாவட்டத்துக்கு மாதிரி கொடுன்னு பேசுறதுக்கு வரான். மாலையை இங்கே தடுக்கிறாங்க, அங்கே இது பண்ண வரேன்பா மாலை போட வாங்கிக்கிறேன் வரேன் அப்படின்றாரு. அப்புறம் அவன் நல்ல பெரிய மாலைங்க சாமந்திக்கு போட்டு ரெடி பண்ணி போட வந்தால் இவர் வெறுப்பை காமிக்கிறாராம். போட விடாமல் தடுத்து அவனுக்கே போட்டு விட்டார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, போட்டு விட்டு திரும்பி போகிறாரு மாலை தூக்கி ஒய்யால எனக்கு அப்போ போட்டு தூக்கி ஒரு அடி. இதெல்லாம் ஒரு கேமரா முன்னாடி நடக்கும் கூட தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். அந்த கூட்டம் வேற கூட்டங்க. அது எப்படிதான் அது விட்டா விஜய சட்டை கிழிச்சிடும். அந்த மாதிரி கையெல்லாம் கீறி விட்டாங்களா பார்க்கலையா நீங்க? பார்த்தோம். அந்த மாதிரி விஜயை பிடிச்சி இடிச்சு மண்டையை போட்டு இடிச்சு விஜய் பயப்படுவாப்புல விஜய் இந்த கூட்டத்திட்ட மாட்டிக்கிட்டேன். அதனால தான் பவுன்சர்லாம் வந்தது. பவுன்சரை மீறி ஒருத்தன் கிட்ட வந்து ஆடினா தெரியுமா, விஜயின் பண்ணிட்டாப்ல. அதோட முடிஞ்சது ஹாரர் மிச்ச மூவி மாதிரி. என்னடா திடீர்னு கிட்ட வந்து இப்படின்றியான்னு அந்த மாதிரி நம்ம ஆளுங்க. வேன்லேயும் அதே மாதிரி ஏறினானுங்க பாருங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது பிரசாந்த் கிஷோர் செட் பண்ணது. எது உண்மை எது பொய்ன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம். அது போட்டோன்னா கேட்குறாங்க, என்னப்பா போட்ட என்னப்பா யாரு அந்த மாவட்ட செயலாளர் இந்த நபரை கேட்குறாப்புல, என்னப்பா என்னப்பா மாலை தான் போட்டேன், என்னப்பா உனக்கு என்ன தான்ப்பா வேணும், உனக்கு என்ன தான்ப்பா வேணும், என்னப்பா மாவட்ட செயலாளர் இருக்கட்டும்பா மரியாதை கொடுத்தா மரியாதை. டேய் உனக்கு என்ன தாண்டா வேணும், டேய் உனக்கு என்னடா வேணும், ஏய் என்னடா வேணும் மாவட்டத்தில் வாடா போடான்ற. யாராக இருந்தாலும் ஒழுங்காக பேசினா ஒழுங்காக மரியாதை கிடைக்கும். அம்மா எல்லாம் ஒழுப்பு தடுக்கிறாங்க. ஒரே இது அவர் புஷி பார்த்துக்கிட்டே போகிறாரு. மாவட்ட செயலாளருக்கும் மரியாதை இல்லாமல் போச்சு. நம்ம எத்தனையோ சண்டையை பார்த்துருக்கோம், இந்த சண்டையை பார்த்ததே இல்லை. இன்னும் பாருங்க, இன்னும் கிட்டலாம் விட்டாங்கன்னா அவள் தான் செங்கோட்டையை பிடிச்சி இடியாப்போன்னாங்கல்ல, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ. கண்டிப்பாக அவர் உட்காந்து இந்த பழைய கதை மாதிரி அப்படியே பேசியிருந்தார். பார்த்தீங்கன்னா தான் நம்மளால் டிவிக்குனாலும் இருந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான். போடுறா வேற குண்டன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி விஜய் அவர்கள் என்ன பேச வாய்ப்பு இருக்கும்? நம்மளும் டீகோட் பண்ணோம்னா இவங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க, நம்மளும் கேட்டு பார்ப்போங்க. ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். நம்மால் மாதிரி தான் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது சார் அப்படியே நீங்கள் ரைட்டில் பார்க்கணும். பார்த்துட்டு 3 செகண்ட் விட்டுறணும். விட்டு
அது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் லெஃப்ட்டில் பார்க்கணும் சார், இந்த தடவை 5 செகண்ட் விடணும். இதெல்லாம் பண்ணால் முடிஞ்சிடும். அப்புறம் அந்த எஸ்பிஎம்மா கோச்சிக்கு போகிறாங்க, இத்தனை மணிக்குள்ள முடியலன்னு. இன்னொன்று பாருங்க, இவங்க கூட்டம் போகிறது பாருங்க, ஒரு சாயந்தரத்தில் போட வேண்டியது. ஏன் இந்த நேரத்தில் போடுறாங்க? உச்சி வெயில்ல அவன் காலைல 7 மணி வருவான். நீ மேலே இதுவும் டாப்பும் போட மாட்டேன், ஒரு கவலையே பட மாட்டேங்கிறாங்க. புதுசாக சேர்ந்ததும் அப்படிதாங்க, அப்படிதான் இருக்கு. சொல்லுவார் போல புஷியானது, நம்ம தொண்டர்கள் நல்லா பண்ணி கொடுத்தனா ரொம்ப சம்பவம் பண்ணுவான். அவனை வெயிலில் பதன்னு வச்சிருக்கணும். அப்போ தான் செதறி கிதறி வெளியில் ஓடி போய் தண்ணி கிணி குடிக்க போவான். இதெல்லாம் நான் பார்த்து ட்ரைனிங் எடுத்தது. நீ வந்து நல்லா டாப்லாம் போட்டு ஃப்ரீயாக உட்கார வச்சுக்கோ, டாப் மேலே ஏறிடும். கடைசி வரைக்கும் விஜய் கிளாராவே பார்த்து பழகிட்டாங்க போல. ஆமாம். இன்னொன்று அவர்கிட்ட கேட்குறாங்க, 100 அடி உயர விளம்பர பலகை வைத்திருக்கிறீர்களே, அதைக்கு யாரும் ஏறி விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போய்? இவர் சீரியஸாக அந்த 100 அடி உயர பலகையின் மீது யாரும் ஏறி விடாமல் இருக்க 3 செகண்டு இரும்பு கம்பி கொண்டு சுற்றப்பட்டு, அதாவது ஒரு சீரியஸாக கேட்டுனுங்கிறாப்புல, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தினுக்கிறீங்க, அதை சுற்றி வச்சுட்டு பக்கவாட்டில் 4 பேரை போட்டு யாரும் ஏறி விடாமல் பார்த்துக்கணும். ஏறணும்னு முடிவு போட்டான் வச்சுக்க, தலைவனை பார்க்கறது நீன்னா படா அப்படியா அப்படின்ட்டு கம்பி சுற்றிக்கிறாங்க. இதே பரவாயில்ல, கம்பி படாத இடத்துலாம் கால் விடா ஏறுவான். ஈவி பவர் மேலே ஏறிட்டாங்க. ஆமாம், இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறாங்க. இவர் சொல்றாரு, நண்பா நண்பி டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இறங்குங்கள் நண்பா நண்பி. அவன் சொல்றான், ஏய் நம்மள தான்டா சொல்றான். ஆமாடா தெரியும்டா, திரும்பாதடா அப்படின்னு சொல்றான்றான். முதுகு காமிச்சு நின்னுக்கிறானுங்க. நல்ல தலைவர் நம்மளை பத்தி பெருமையா சொல்லிட்டு, நண்பி என்னடா உனக்கு என்ன நண்பா, உங்க வயசு என்ன, புஷியானது வயசு என்ன? ஏதோ விஜய் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் சின்ன வயசாவே நடிச்சிட்டாரு, அதனால நண்பா நண்பினா நண்புவானுங்க. ஆமா, நீங்க அவர் தாத்தா மாதிரி இருக்கிறீங்க. அவர் நண்பா நண்பினா டேய் நம்மள சொல்லடா உர்றா, யாரோ பூமரங்களை சொல்றாரு, செங்கோட்டையனை சொல்றாரு போலடா உர்றா அப்படின்ட்டு நண்பா திரும்பி பார்க்காதன்றானுங்க. அப்படியே அங்கேயும் இல்லை, அப்படியே திரும்பி பார்க்காத. ஆட்சியில் யாரோ மைக்கை வாங்கி அப்புறம் தொண்டர்கள் இறங்கி இறங்க சொன்னாலும் யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்லாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க தானே போறீங்க பாருங்க டமஸ். கண்டிப்பான இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நேற்று 124 மாற்றப்பட்ட மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பில், அதில் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பேர் எடுத்த உடனே முதல்வர் அவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க, பச்சை துண்டு போட்டிருக்கும் பச்சை நாடகம் நடத்தும். அவங்களெல்லாம் திட்டல, அந்த திட்டத்தை திட்டல நேரம் எடப்பாடியார் நேரம் இது. ஆனால் எதிர்ப்புன்னு வருது வச்சுக்கிங்க, ஏதாவதுன்னா நேரம் அங்கே போயிடுது. இங்கே ஏன்பா கட்சி உள்ள வர விட மாட்டோம். தமிழ்நாட்டு எலெக்ஷன் யாருக்கு நடக்குன்னா பிஜேபிக்கு திமுக தான் நடக்குங்கிறது. அப்பதான் ஜனங்க வந்து அப்படி கருப்பாகி சைடு போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் கூட நமக்கு அதுல இன்னும் பிடிபடலை. முதல்ல மகாத்மா காந்தி பேர் எதுங்க மாத்தணும்? சும்மா நேற்று ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரும்போது முதல்ல மகாத்மா காந்தி பேரே இல்ல, 2009 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் திருப்பி இவங்க தேர்தலை ஒட்டி தான் மகாத்மா காந்தி பேரே சொல்லி இருக்கட்டாங்க. காந்தி இன்னும் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. அது இவங்க வந்து கபட நாடகம் ஆடுறாங்கிற மாதிரி ஆட்டங்க பேர் வச்சுட்டாங்க. 9 இந்த 25 16 வருஷம் போயிடுச்சு. இப்போ என்ன பேர் மாத்துறீங்க? அப்போ இது இவங்களுக்கு தலையை கொடுக்குறீங்களே நீங்க போய். இதுல ஏடிஎம்கே சிக்கல் தானே. இந்த இடத்துல முடிவெடுத்துடணும். ஐயா காந்தி பேர்லாம் மாற்ற ஒத்துக்க மாட்டேன், தப்புங்க. அங்கேயே சொல்லிடணும், தலைவரை நான் தான் சொல்லுவேன், நீ மாற்றாம எனக்கு தெரியாது, மாற்றக்கூடாது. இன்னொன்று எதுக்குங்க ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்குது, 120 நாள் ஆக்குறீங்களா, நல்ல விஷயம் ஆக்கிங்க. டிஜிட்டல் மயமாக்குறீங்களா, நல்ல விஷயம். நம்மால் சம்பாதிக்க முடியாது. அதில் ஜிபிஎஸ் கொண்டு வரீங்களா, ஆள் குறைச்சி காமிக்க முடியாது. 40 பேரை போட்டு 200 பேர் வேலை பார்த்தாங்கன்னு கணக்கு எழுத முடியாது. அதெல்லாம் கோபம் வரதான் செய்யும். இதில் மாற்றுத்திறனாளிகள் இதுலேருந்து இன்றைக்கி எனக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கும். அதுன்னு எனக்கு தெரியல, படித்தா தான் தெரியும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக இந்த திட்டம் வருது அப்படின்ற அந்த மாதிரி எந்த ஷெட்யூலுமே இல்லை, எதுலையுமே இல்லை. நிதி தான் பிரச்சனை. 40-60 அது இப்போ 3 நாள் விவாதம் போகுது. நிலக்குழுவில் போய் 80-20 ஏதாவது மாற்றி கீதி பண்ணுவாங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதி யாருக்கு? அந்த மக்களுக்கு. அதை முறையாக சேர்ற வேலையை உண்மையிலே இந்த திட்டம் மூலிமா கொண்டு வந்து நெறிப்படுத்துனாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது, அதை சரி பண்ணணும். அதே நேரத்தில் மாநிலத்தின் மேலே நிதி சுமையை போடுறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்னொன்று, இதில் வேறு ஏதாவது இந்த பேர் மாற்றுறது சுத்தமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா எல்லாருக்குமே தெரியுது. ஜும்ஜிங்னா நமக்கு என்ன தெரியும்? சும்மா இந்த வேலைலாம் அந்த ஊருக்கு. இப்போ பாருங்கள், ஐபிசி இருந்தது, பிஎன்எஸ் வச்சிட்டிங்க. அது பழக்கத்துக்கே எவ்வளோ நாள் ஆகுது? சட்டத்தை இப்போ
எனக்கெல்லாம் அந்த செக்ஷன்லாம் சாதாரணமாக மைண்டில் இருக்கும். இருக்கும். இப்போ பிஎன்எஸ்ல போய் ஒவ்வொன்றுக்கும் தேட வேண்டியதாகுது. கொலை முயற்சி வழக்குனா நமக்கு தெரிய என்னன்னு மாட்டேங்குது. தெரியும். கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு அதுக்கெல்லாம் செக்ஷன் ஈஸியாக தெரியும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் படிக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாருக்கும் சிக்கல். எதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க? வளர்ச்சி பாதை கொண்டு போனீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. சும்மா ஒவ்வொரு தடவையும் பேர் வைக்கிறேன், ஊர் வைக்கிறேன்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. இன்னைக்கு இந்த எத்தியோப்பியாவுக்கு ஏன் போனது இந்த ஐடியா மிகப்பெரிய கொடுக்குறான்னு தெரியல. விஷயம். இந்த எத்தியோப்பியாவுக்கு போயிருக்கிறது இன்னைக்கு உள்ள விஷயத்தெல்லாம் பிரதமர் எடுத்து வைக்கிற இந்த ஸ்டெப் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயமானது. ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ்க்கும் இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அவர் எத்தியோப்பியா போயிருக்காரு. அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்கு இப்படி மாறுறதுங்கிறது அதுவுமே ஒரு கவலை. இது கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இதுக்குன்னே பேசுறதுக்கு ஆயிருக்கு. காலை பிடிச்சி இழுத்துனா இருப்பானுங்க போல. கொஞ்சம் முன்னாடி நான் கூட பிடிச்சி இழுக்கிறது. ரம்ஜி ஜம்ஜின்னு பேர் வைங்க. எனக்கு எதுக்கியா? எங்கள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் பேரில் இருக்குது. இல்லை அம்பேத்கர் பேரில் வை. அது வேறு திட்டத்துக்கு வை. ஆமாம். இது ஏற்கனவே இருந்து ரன்னிங்கில் இருக்குது. அது ஏன் பேர் மாத்திரன்னு கேட்குறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறனால தான் மாநிலங்களில் இந்த மாதிரி சங்கடம் வருது. உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறவனுக்கு பெரிய சங்கடம் இல்லை. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முழிக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே தொல்லை. அப்போ இது எதுக்கு? எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து போட்டு கவுத்தி விட்டு போகணும். நீ நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டுறோம். தேவையில்லாத விஷயங்களை பண்ணவே விடமாட்டோன்னு தான் கொண்டு போகணும். கண்டிப்பான. இது தொடர்ந்து இடிக்கு மறுபடியும் ஒரு சர்க்கிள் வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி அவர்கள் மீதும் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கு குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சர்க்கிள் வந்துருக்கு? நான் இன்னும் அதை முழுசாக படிக்கலை. நாளைக்கு வேணால் பேசுவோம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ப்ரிடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குல்ல, அது வந்து சுப்பிரமணிய சாமி கொடுத்த தனிநபர் புகாரும் இன்னொரு ஒரு இந்த புகார் அடிப்படையில் இவர்கள் வந்து இந்த வழக்கை எடுத்துகிட்டு சம்மன்லாம் அனுப்பிச்சு விசாரிக்கிறாங்க. குற்றம் நடந்ததா இல்லையான்றதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் அதான பிரச்சனை. குற்றம் நடந்ததா இல்லையா அதுக்குள்ளே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து முதல்ல அதெல்லாம் நிரூபித்தா தான் கோர்ட்டுக்கு. பொதுவாக அரசியல்வாதிகள் எதிர்கட்சின்னா நடந்திருக்குன்னு சொன்னால் ஆளுங்கட்சி நம்ம ஒத்துக்க மாட்டாங்க. ஹெரால்டு மேட்டரில் பணம் 1000 கோடி ரூபா கிட்ட உங்களுக்கு கை மாறி இருக்குது, பல இது வந்து மணி லாண்ட்ரி நடந்திருக்கு உட்பட எல்லாம் சொல்கிறாங்க. அதில் தான் சுப்பிரமணிய சாமியுடைய குற்றச்சாட்டம். இதில் சட்டப்படி நீங்கள் மணி லாண்ட்ரி வரணும்னா அது சில நடைமுறைகள் இருக்குல்ல, நம்ம பேசுகிறோம்ல தொடர்ச்சியாக. அந்த மாதிரி பண்ணாமல் இவர்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் தான் இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் மற்றபடி விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி. அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால் இதில் என்ன நடந்திருக்குன்றதை வேணால் நாளைக்கு பேசுவோம். ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பான. இது தொடர்ந்துன நம்முடைய டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறையில் உள்ளது இவி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ப்ரைவேட் மயமாக்க போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போக்குவரத்து அந்த மனைகள் ஏங்க இவி பஸ் ஆல்ரெடி ப்ரைவேட் தான். அந்த போக்குவரத்து மனைகள் வந்து ப்ரைவேட்டேஷன் ஆக மாதிரி நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. தினமலர் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஈவிக்கு அந்த நிறுவனத்துக்கு எல்லா வசதியும் கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்குது. இடம் கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணமும் கொடுக்குறாங்க. அவங்க பஸ்ஸு எல்லாம் பராமரிக்கிறதுக்கு இவங்க மாதம் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க. நல்ல வேலை பெட்ரோல் பல்க்லாம் கொண்டு வரலண்ணே. எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணிட்டு வித்துக்கோப்பான்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாதம் கொடுக்குற பணமும் வர்ற வருமானம் பார்த்தா 7ஆம் பொருத்தமாக இருக்குது. இப்போவே லாஸ்ட்டில் தானே போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ், 50 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸில் வந்து இப்போ போயிட்டு இருக்குங்கிறது. அப்படி இது பண்ணும் பொழுது இந்த கரண்ட் வாங்குற கதை தான் நம்மளே தயாரிக்கலாம். நம்ம 3 ரூபா 4 ரூபா யூனிட் வரும். ஆனால் 16 ரூபா கொடுத்து நாங்கள் யூனிட் வாங்குவோம். அதில் என்ன சொல்ல முடியும்? நஷ்டம் தானே. அப்படி தான் நஷ்டம் போச்சு. இதில் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது. சேம் அதே தான் இது. இன்றைக்கி இவர் எதிர்க்கிறாரா அதிமுக? ஏன்னா இவர்களை பொறுத்தவரையில் இந்த முதலாளித்துவ பாதையில் தான் போவாங்க. இதில் இப்போ இவன் அடுத்த அந்த கம்பெனி வந்தோன்னா அங்கே பிடிச்சிக்குவோம். நீங்கள் சென்னை கார்பரேஷனை ப்ரைவேட்டேஷன் ஆக்குனதில் பாருங்கள், 2 கவர்மெண்ட்டுமே முனைப்போடு இறங்கி பண்ணாங்க. அதான் நீ கொஞ்சம் அடிக்கிறியா நான் அடிக்கிறேன் பாருன்ட்டு மாற்றி அடிக்கிறது இதுதான். அதனால் இவர்களுக்கு வக்காலத்து வாங்குறதுலாம் நீங்கள் வாங்க முடியாது. இவர்கள் 2 பேருமே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவி அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் இதே வேலையை கொண்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டால் முடியாது எதுவும் கிடையாது. அப்போ ஏன் இந்த மாதிரி தனியார் கொடுத்து பண்ணுறீங்க? என்னென்னா அவங்க வரும்போது சில லாபங்களோடு இதெல்லாம் பண்ணுவான். அதுக்கேற்ற விலையும் நம்ம தலையில் கட்டுருவோம். 19 ரூபாங்க டிக்கெட்டு, 7 ரூபா சாதா பஸ்ஸுனா இங்கே 19 ரூபா. அப்போ அவன் பண்ணி கொடுக்குற எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுமக்கள் தலையில் தானே கை வைக்கிறான். இதுதான் நடக்கும். ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் தொடங்குறான். இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம போகிறோம்ல, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அவன் தான் நிப்பாட்டுற ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட முடியும். அங்கே ஒரு தோசை 40 ரூபான்னுவான். அதுக்கு அவன் அங்கே கவனிச்சிருப்பான். ஆமாம்.
அந்த கவனிச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 ரூபா 15 ரூபா தோசையை 40 ரூபா நம்ம தலைல கட்டுவோம். அப்போ அந்த காசை நம்ம கொடுக்குறோம். இந்த பேகுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க தெரியுமா? இந்த ஷாப்பிங் சென்டரில் போகணுன்னா அப்படிலாம் வாங்கவே கூடாது. அது கன்சியூமர் கோர்ட் பிரகாரம் குற்றம். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நீ வேணா போட்டுக்கோ கேஸுன்றான். கேஸ் போட்டா இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க? அது தனியா பில் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அதான் ஒரு ஷாப்பே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் பில் ஒருத்தன்ட்ட இருந்து எக்ஸுங்கிறவன்ட்ட, உனக்கு வேணும்னு இதே மாதிரி நீ பில் பண்ணிக்கோ. அதுதான். அப்போ நீங்க ஒரு தடவை நான் ஒரு கடையில் போய் சம்சாவை எதை சாப்பிட்டு தண்ணி கேட்டால் தண்ணி இல்லைன்றான். பாட்டில் தண்ணி வாங்கினது, பாட்டில் தண்ணி வாங்கணுமா? நீ இது மாதிரி விற்கிறேன்னா நீ எனக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கணும், அதுவும் சுத்தமான தண்ணி, இல்லாட்டி உன் மேலே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி எஃப்எஸ்ஓ அதிகாரி வந்தோன்னா அவர் என்னை வச்சுக்கிட்டு, சார் ஃபைன் பண்ணணும், கஷ்டப்படுறாரு, என்ன சார் நான் உன்ட்ட பிரச்சனையை சொல்லிட்டேன், என்னன்றது நீ பார்த்துக்கோ, என்கிட்ட வந்து அதுன்னா எனக்கு தெரியாது, நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ ஆணவமாக பதில் சொன்னாப்புல. விஷயம் தெரியாத எவ்வளோ பேரை நீ பண்ணுவேன், விஷயம் தெரிஞ்சனால நான் உன்னை கூப்பிட்டு விட்ருக்கேன் பார்த்துக்கோன்ட்டேன். அதுக்கு அடுத்த முறையில் நான் எப்போ போனாலும் ஒரு மக்கில் தண்ணி எடுத்து என் கண்ணு எதிரில் அவன் என்னை பார்க்குற மாதிரி வைப்பான், வேணா தண்ணி கொடுக்குறேன் பாரிப்போம் அப்படின்னு. இது அடிப்படையான சின்ன சின்ன விஷயம். இந்த பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் கேஸ் சிலிண்டர் வாங்குறாரு. சிலிண்டர் நிறுவனம் ஸ்டவ் வாங்கினா தான் சிலிண்டர் வேண்டுறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் சொன்னேன், எப்பா எனக்கு இப்போ என்னான்னு தெரியல சட்டம், ஒருவேளை அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களான்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டு வர்றேன்ட்டு இன்னொரு நண்பர் திருநெல்வேலியில் இருக்கார், பிரம்மான்னு, கன்சியூமர் கோர்ட்டுக்குன்னே பிறந்தவர் அவர். அவர் வித்தியாசமாக போட்டு தீர்ப்பு வாங்கி நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டால், அண்ணன் அப்படி இல்லவே இல்லைண்ணே, இவர் வாங்கிட்டாருன்னா கோஸ் போட்டால் விருப்பப்பட்டு தான் வாங்கினாருன்னு திருப்புவானுங்க. அதனால் உடனடியாக அவரை ஒரு கடிதம் எழுத சொல்லுங்கள். இவருக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் யார் ஹெட்டோ அங்கே அதுக்கு அனுப்ப சொல்லுங்கள். அப்புறம் இந்த நண்பர்கிட்ட வாங்கலைன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, 5000 ரூபா பணத்தை கட்டிடுங்க, 5000 ரூபா சிலிண்டரு எல்லாம் ஸ்டவ்லாம் கட்டிடுங்க, மறுநாள் பொருளை வந்து மறுநாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு மறுநாள் கைப்பட கடிதம் எழுதி கொடுங்க. அவன் போயான்னு சொல்லுவான், நீங்கள் விட்டுருங்க நம்ம பார்த்துக்கலான்ட்டாப்புல. இது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க? அவருக்கு பத்திரிகை துறையில் இருக்காருன்னு என்கிட்ட கேட்க தோணுச்சு. எனக்கும் விஷயம் தெரிலன்னா இதுக்குன்னே இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்டேன், இதாச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர்? இது எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம். இது நீங்கள் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன பொருள் இருக்குல்ல, எதுக்குமே பில்லு கிடையாது, தரமாட்டானுவான். இஷ்டம் தான் வாங்கல போ சார் அப்படின்வான். அப்போ அவன் அவ்வளோ வாங்கி அவ்வளோ ரீட்டைலில் விற்கிறான். இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? இதுக்கு முன்னெல்லாம் அது அந்த நிறுவனம் அதிகாரி வருவான், வந்து பார்த்து என்னாவோ பார்த்துட்டு போயிடுவானுங்க. இப்படி தான் பணம் விரையும். கார்பரேஷனுக்கு வருவாய் வந்து இந்த மாதிரி கடைகளில் இதெல்லாம் டேக்ஸ்லாம் போட்டு வாங்கணும், சொத்து வரி வாங்கணும். ஆனால் அது கிட்டேயே போகிறதில்ல, வரி வசூல்னு கோர்ட்டு மறுபடியும் திட்டுது. ஆனால் நாய் கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு காரணம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்ட்டு இப்போ டோக்கன் வாங்காதவங்களுக்கு 5000 ரூபா ஃபைனா. எவ்வளோ பெரிய அநியாயம்! இது என்ன சொல்ல முடியும்? ஒரு டைம் அது கொடுக்கணும்ல. இல்லை முதல்ல ஒரு இவ்வளோ ஃபைன் போடுவேன், ரெண்டாவது இவ்வளோ போடுவேன். உங்களுக்கு இந்த சென்டர் எங்கே வச்சிருக்கீங்கிற விஷயத்துக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டே எதுவுமே இல்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு பல இடங்களை சர்ச் பண்ணி பார்க்குறேன், எங்கடே சோழிநல்லூரும் போட்டிருக்காங்க, எந்த இடத்துல சோழிநல்லூரில் வச்சிருக்கீங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ தானே நீங்கள் ஃபைன் கட்டுவீங்க. கார்பரேஷன்லேயும் இல்லைண்ணே, சோழிநல்லூர் அவ்வளோதான் போட்டிருக்கு. எங்கே போய் தேடுறது சோழிநல்லூர்? கார்பரேஷன் சைட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. பார்ப்போம், ஒன்றுமே முடியல. சோழிநல்லூர் இங்கே சோழிநல்லூர் எங்கேயா போகணுன்னா எங்கேயுமே இல்லை, எதுவுமே இருக்காது. மண்டல அலுவலகத்துக்கு போனால் இங்கே கிடையாது சார்ட்டாங்க. நாங்களே கால்நடை இது இருக்குல்ல, மருத்துவ இது கார்பரேஷன் அங்கெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், நுங்கம்பாக்கத்தில் கும்பல் இருந்தது. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கார்பரேஷன் சென்னையில் கார்கள் ஓரம் கட்டி நிற்கிற கார்கள் இருக்குல்ல, இடத்த ஆக்கிரமிச்சிக்கிட்டு, அந்த கார்களை எல்லாம் அகற்றுவோம், ஏலம் விடுவோம்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் பாருங்கள் எங்கேயுமே அகற்றலைங்க. சென்னையில் நான் பார்க்குற பல இடங்கள், இதெல்லாம் எந்த சேனலும் யாரும் இடத்துலாம் போட மாட்டாங்க. பல இடங்களில் இடத்த ஆக்கிரமிச்சிக்கிட்டு தெருவில் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. பல நாட்கள் இது பண்ணாமல் அப்படியே கிடக்கு. நீங்கள் அந்த வியாபாரிகள் எடுத்து இது பண்ணுறது ஒன்றும் இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு நான் சொல்கிறேன், நம்ம இபி தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அந்த ஆத்தோர ரோடு ஸ்பென்சர் பக்கத்தில், அங்கே போக சொல்லுங்கண்ணா. எவ்வளோ இருக்குது வரிசையாக காருங்க. என்ன யார் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவன்கிட்ட சொல்லுவான், இவர் வந்து அவங்கள பற்றி சொல்லுங்கிறாரு. இந்த கஞ்சா கிஞ்சாலாம் சொன்ன சாராய கடைலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி. இதுதான் பிரச்சனை. எத்தனை டிராஃபிக் ராமசாமிங்க வருவாங்க?
அன்றைக்கி டிராஃபிக் ராமசாமி தூக்கி கொண்டாடி இருந்தீங்க, பேனர் வச்சப்போ கேட்டலாம். இப்போ இன்னொன்று பாருங்கள், சென்னை மாநகராட்சியில் சத்தம் இல்லாமல் விளம்பர பேனர்கள் வந்து விட்டது. பெரிய பெரிய விளம்பர பேனர்கள் எல்லா இடத்துலையும். ஏங்க அன்றைக்கி தேனாம்பேட்டை சிக்னல் அறிவாலயம் பக்கத்துலேயே இப்படி தாண்டினோன்னு பார்த்தா ஒரு 5 அடி விட்டம், இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு கிணறு மாதிரி சிமெண்ட்டை போட்டு பூசிக்கிட்டு இருக்கிறான். அதுலேருந்து ஒரு பைப்பு 4 அடி விட்டத்துக்கு பைப்பு. என்னடா இதுன்னு நிமிந்து பார்த்தா பெரிய விளம்பர பேனருங்க. இதுக்கு எங்கே பர்மிஷன் வாங்கினீங்க, எங்கே பண்ணீங்க, எங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க? நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தானே இதுக்கு இடம் கொடுத்துருக்கு. நீங்க கோர்ட்டு தடை விதிச்சிருங்க. எப்படி தடையை ஏதாவது உடைச்சிட்டிங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எதுவுமே நியூஸ்லேயும் வரல. நியூஸில் ஏங்க எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார், சார் பார்த்தீங்களா இப்போல்லாம் எல்லா பில்டிங்லேயும் எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய இரும்பு ராட்சத பேனர்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி இதுக்கு அனுமதி கிடச்சிது? ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறாரு ஆற்காடு வீராசாமி, அவருடைய சகோதரர் தேவராஜ், அவர் தான் இதுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எப்படி இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு கல்லூரி முன்னாடி நான் 2019-20களில் நான் நியூஸ் எழுதியிருக்கேன். ஒருத்தவங்க வீட்டு முன்னாடிலாம் பேனர் வச்சு அவங்க வழக்கு போட்டு யார் உங்கள் ரைட்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் தூக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. கிருபாகரன் தான் போட்டார்னு நினைக்கிறேன், ஜஸ்டிஸ் கிருபாகரன் தான். இருக்கவே கூடாதுன்னு பொதுக்குழு விஷயமாவோ ஹெல்மெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் பாருங்க. இன்னைக்கு தறிக்கட்டு போய்கிட்டு இருக்குது. இறுதியான அஇஅதிமுக சார்பாக இன்னைக்கு 2 ஆர்ப்பாட்டம். ஒன்று வந்து மதுரையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், மாநகராட்சியை கண்டித்து மிகப்பெரிய ஊழல் இருந்த ஒரு ஆர்ப்பாட்டமும். இன்னொன்று வந்து லேப்டாப் விஷயங்களில் கடைசி லாஸ்ட் இயர் படிச்சுட்டு போகிற பசங்க, அது 10 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அந்த 10 லட்சம் பேருக்கு வாக்கு இருக்குங்கிறதுக்காக மட்டுமே லேப்டாப் விநியோகிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஆர்ப்பாட்டமும் ரொம்ப உற்றுநோக்க விஷயமா இருக்குது. ஏன்னா மதுரையில் நல்ல கூட்டம், ஆர்ப்பாட்டமும் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற 3 அமைச்சர், 2 அமைச்சர்கள், ஒரு வெங்கடேசன் வந்தாரா, அவர் எப்படி வருவார்னு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த அஇஅதிமுக கையில் எடுத்த இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? மதுரையில் பெரிய அளவில் திமுகக்குள்ளே கோஷ்டி பூசல் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அதே நேரம் இந்த கார்ப்பரேஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு மேயரை கூட போட முடியாத அளவுக்கு தான் அவர்கள் வலுவிழந்து இருக்கிறார்கள். அந்த இதில் நடந்த ஊழல், கணவர் கைது, மண்டல தலைவர்கள் கைது, மேயர் பதவி விலகிற அளவுக்கு போயிருக்குது. இன்னைய வரைக்கும் அதில் பெருசாக நடவடிக்கை இல்லாததுனால தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்னொன்று வந்து லேப்டாப், உண்மையிலேயே இது நல்ல வகையான ஒரு போராட்டம். இதில் மாணவர் அமைப்புன்றாங்க, அதில் மாணவர்களே காணும். எல்லாம் பாதி எல்லாம் இந்த டேக்கிட்டே தான் நிற்கிது. மாணவர் அமைப்புகள் மற்றது இறங்கி பண்ணணும். உண்மையிலேயே எஸ்எஃப்ஐ பண்ணணும். இது இடதுசாரி மாணவர் அமைப்புகள் இறங்கி பண்ணணும். என்ன இது பள்ளி மாணவர்கள் கொடுக்குறத போய் கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறீங்களே எப்படி இதுன்னு. இந்த போராட்டமும் நல்ல போராட்டம், லைட்டாக காமிக்கிறாங்க. இன்னொரு போராட்டத்தை விட்டிங்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதான் கேட்க வந்தேன். அது அன்புமணி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம். இந்த போராட்டத்தை தாவேகா புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக தான் புறக்கணிச்சு, அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் தாவேகாவுக்கு பயம். நான் அவங்களுக்குள்ள ஏன்னா அவங்க தான் திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாங்க. அந்த தாவேகா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தானே போட்டி. உங்களோட நான் வருவோம்மா, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, அவரோட சீட்டு குலுக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம திமுக வழி நடப்பவர்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆனால் இவங்க கோரிக்கையில் ஒன்று தானே சாதிவாரி கணக்கு நடத்தணும். அது உண்டு, பல தடவை அறிக்கை அதுக்கு ஒன்று தான் விட்டுருக்காரு, மறந்துட்டு இருப்பாங்க. இது ஒன்று. அதிமுக ஏன் வரலன்னா, தொடர்ச்சியாக இவங்க இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி இதை அறிவிக்காமல் ஒரு இதுலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மதிச்சு வர்றதுன்றதெல்லாம் வந்து இது இல்லை. அவங்கள தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களா. நாகராஜன் போயிருக்காருல்ல, கருநாகராஜன், பாஜக மெயின்டைன் பண்ணுறீங்களா? ரெண்டாவது இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் 21 ஒரு பெரிய டிராபேக் இருந்தது உண்மை. அதையும் வந்து போயிட்டு அதில் இறங்குறது நியாயம் இல்லைங்கிற மாதிரி பண்ணிக்கோ. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, பார்த்துக்கலாம். மிக நன்றி.